ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி பாரம்பரிய அரிசிலாம் வச்சு நல்ல சத்தான உடம்புக்கு நல்ல வலுவை தரக்கூடிய ஒரு ஹெல்த்தி லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1 கப்பு அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கிறேங்க. எல்லாமே ஒரே கப்லையே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பேனில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்து வரணுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கும் போதே நல்ல ஒரு கார்ன் வாசனை வருங்க. நம்ம பாப்கார்ன்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். அதே கப்லையே 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சு அது ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை நம்ம காய வச்சு எடுத்துக்கலாங்க. இதையும் பேனுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கலாங்க. இது வறுப்படுறது நமக்கு தெரியாது. வறுக்கும்போது நல்ல வாசனை வரும். ஓரளவு டப்பு டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு வரும். அந்த டைமில் இதை நாம் இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். மெஷர் பண்ண கப்பிலையே 1/2 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். மாப்பிள்ளை சம்பா அரிசியுமே ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா காய வச்சு இதையும் பேனுக்கு மாற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது வறுக்கும்போது இந்த மாதிரி பொரிஞ்சு வருங்க. ரொம்ப அரிசி மாதிரி ரொம்ப பொரியாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் இதையும் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். அதே கப்லையே 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, வாசனைக்காக ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்து அதையும் ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப கலர் மாற வேணாம். இந்த அளவுக்கு சூடு ஏறி மாறினதுக்கப்புறம் அதையும் நாம் ஆற வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நாம் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை சோளத்தை சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சிடலாங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்ச வெள்ளைச்சோள மாவை இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கருப்பு கவுனியையுமே நல்லா ஃபைனாக அரைச்சிடலாங்க. இதை நம்ம வறுத்து ஆற வைக்கிறதுனால நல்லா பொறுன்னு இருக்கும். நமக்கு ஈஸியாகவே மிக்சிலேயே அரைஞ்சி வந்துடுங்க. இதையும் எல்லாத்தையுமே ஒரே பவுல்லையே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளை சம்பா அரிசிங்க, அதையும் நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். இதையும் பவுல்லையே ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை, ஏலக்காய் அதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவு எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து ஆற வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி ஒன்று சேர கலந்து இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ மொத்தமாக 3 கப்பு அளவுக்கு நம்ம எல்லா பொருளுமே சேர்த்துருக்கோம். 3 கப்புக்கு 1 கப்பு அளவுக்கு வெல்லம், 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இது பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது. இது நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரணும், நல்லா கரைஞ்சி வரணும். அந்த ஸ்டேஜில் இதை நம்ம கரைஞ்சி கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே பேன்லேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு. இது கூட ஒரு 5-6 முந்திரியை உடச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஒரு 1/4 மூடி தேங்காயும் இந்த மாதிரி துருவிட்டு அந்த நெய்யிலையே சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஈரப்பதெல்லாம் போகணும். செவக்க வறுக்கும்போது நமக்கு லட்டு சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்து இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுப்பு இந்த ஸ்டேஜில் சிம்லேயே இருக்கட்டும். இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர இந்த சூட்லேயே கலந்து விட்டுலாங்க. இந்த சூட்லேயே நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர ஒரு டைம் கலந்து விட்டு இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு லட்டு வச்சு யூஸ் பண்ண முடியுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. வெள்ளை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. நம்ம ரெடி பண்ண எல்லா வெள்ளை கரைசலையுமே சேர்த்து இந்த மாதிரி ரஃப்பாக கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் சூடு ஆறணும். சூடு ஆறிட்டு ஒரு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நாம் இதை நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி லட்டுகளாக பிடிச்சி எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி லட்டு ரெடிங்க. பாரம்பரிய அரிசியிலலாம் நம்ம இட்லி, தோசைலாம் செஞ்சு கொடுக்குறோன்னா குழந்தைங்கள்லாம் லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டுகளாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கெலாம் ஒன்று கொடுத்துடலாங்க. ஒவ்வொரு அரிசியிலையுமே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புக்கு நல்ல வலுவை தரக்கூடியதுங்க. கண்டிப்பாக இந்த லட்டு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ், சிறுதானியங்கள் வச்ச இட்லி, தோசை, ஹெல்த் மிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.